Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th standard mathematics half yearly exam கான top most important 2 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். So பாத்தீங்க அப்படின்னா 100 out of 100 வந்து நீங்க ஸ்கோர் பண்ணனும் அப்படினு கேட்டிங்க அப்படின்னா நீங்க வந்து first வந்து book back one word எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும். Plus பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் அப்லோட் பண்ணிருக்க important 2 mark and important 5 mark question இத வந்து தரவா படிச்சிருக்கணும். Then you can get 100 out of 100. So இதுல பாத்தீங்க அப்படின்னா half yearly examக்கு மட்டும் இல்ல, this is also for your public exam also. So அதனால இது நல்லா வந்து படிச்சுக்கங்க. Once நீங்க இப்போ half yearly examக்கு வந்து நான் வந்து 6 யூனிட் தான் படிக்கிறேன், 2 யூனிட் நான் விட போறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. பட் இந்த 6 யூனிட் தரவா படிங்க, அதே தான் எல்லாத்துக்குமே. ஸோ 5 யூனிட் படிச்சாலும் 5 யூனிட் தரவா படிங்க, ஏன்னா இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக தான். ஸோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இது நல்லா படிங்க. சாப்டர் 1 பாருங்க, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.1 1.3 வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல இதோட போட்டோ PDF ஷேர் பண்ணுவேன், நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1ல 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 6 7. Exercise 1.2 third question. Example 1.6 1.7 1.9. Exercise 1.3 3 4 5. Example 1.13 1.14 1.18 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஸ்டார் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.4ல 4 5 3 9 10. எக்ஸாம்பிள் 1.19 20 23 24. இந்த எக்ஸசைஸ் அதாவது இங்க ஸ்டார் போட்டிருப்பேன், ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது வந்து காம்போசிஷன் டைப். F காம்போசிஷன் G, F காம்போசிஷன் ஆஃப் F காம்போசிஷன் G காம்போசிஷன் ஆஃப் H அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த காம்போசிஷன் டைப்புங்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.5ல 2 3 4 9 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சாப்டர் 1ல உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். எக்ஸாம்பிள் 2.4 2.6 அதுல 2.6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.1ல 3 7 8 10. எக்ஸசைஸ் 2.2ல 3rd கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் 7 and 9. அடுத்து எக்ஸாம்பிள் 2.11 2.14 2.15 2.18. எக்ஸசைஸ் அடுத்தது எக்ஸசைஸ் 2.3ல 2nd 3rd 4th and 9th ஒன்று. எக்ஸாம்பிள் 2.19ல செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சா ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 2.20ல ஃபர்ஸ்ட் அண்ட் 3rd சப்டிவிஷன் முடிஞ்சா செகண்ட் சப்டிவிஷனையும் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். எக்ஸாம்பிள் 2.26 and 30. எக்ஸசைஸ் 2.5ல 4 5 6 8 9 11 12 எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.32 36 39 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.6ல 2 6 7 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 9th கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.42 45. அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல வந்து 6 7 8 10 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.15 2.51. அதுல இந்த 2.15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 51 வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த இது ஃபைண்ட் த சம் ஆஃப் த n terms of series 5 + 55 + 555 + எக்ஸெட்ரா அந்த இது. அடுத்து சேம் லைக் தட் எக்ஸசைஸ் 2.8ல 6th கொஸ்டினும் 9th கொஸ்டினும் அதே மாடல் தான். அதாவது வெரி இம்பார்ட்டன்ட். அதுல 6th பாத்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் இருக்கும், 0.4 0.44. அடுத்து 3 + 33 + 333 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.8ல செகண்ட் கொஸ்டின் 3rd கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 2.54 55 56 57 55 கிடையாது. எக்ஸசைஸ் 2.9ல 2 3 5 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 3 அல்ஜிப்ரா வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர். இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கிராஃப் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது இருக்கும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுகளை சமன் செய்யறது அந்த இதெல்லாம் இருக்கும். ஒரு ரொம்ப பெரிய சாப்டர் அண்ட் இம்பார்ட்டன்டான சாப்டர், ஓகேங்களா. ஸோ மினிமம் 2 5 மார்க் கம்பல்சரி வரும், ஓகேங்களா. 3 5 மார்க் வரைக்கும் இதுல வந்து வரும். ஸோ அதனால இது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர், நல்லா பார்த்துக்கோங்க. அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.5 3.5 3.6 3.7 3.8. எக்ஸசைஸ் 3.1ல 1 to 4. எக்ஸாம்பிள் 3. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.10 11 12 அதனால தான் மொத்த எக்ஸாம்பிளுக்கும் சேர்த்து ஸ்டார் போட்டிருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் 3rd 4th சப்டிவிஷன். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் 3rd 4th
ஃபிஃப்த் சப்டிவிஷன். அடுத்து எக்ஸாம்பிள் 3.13 14ல செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட், அதாவது ஃபுல்லாவே பாத்துங்க. மொத்தமே 2 கொஸ்டின் தான், ரெண்டுமே ஃபுல்லா பாத்துக்கங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி விட்டுறலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாத்துக்கங்க. எக்ஸாம்பிள் 3.18 எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட் ஃபோர்த் செவன்த். அடுத்தது எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் கொஸ்டின். இந்த நான் சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். பட் வந்து உங்களால முடியும் அப்படின்னா நான் இந்த சப்டிவிஷன்லாம் கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் சப்டிவிஷன் அது எல்லாமே பார்த்துக்க, நான் சொல்லாத சப்டிவிஷனே. ஓகேங்களா? அடுத்த ஸ்கொயர் ரூட் கம்பல்சரி, இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எப்படி இங்க இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி, செகண்ட் சாப்டர் சொல்லலையோ, இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இது ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலத்துல இருந்து ஒன்று கண்டிப்பா வரும். எக்ஸாம்பிள் 3.21 22 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் தான் தனியாக அதை போட்டிருக்கேன், ஸ்டார் போடலன்னு பார்க்காதீங்க. இதில் நான் ரெட் மார்க்கில் எழுதியிருக்கதே அதுதான் ரீசன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.21 22 அண்ட் 3.8ல ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க எல்லாமே. அதாவது வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் பண்றது, ஒரு ஈக்குவேஷன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுக்கு எப்படி ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே யூ கேன் சால்வ் திஸ் ஆல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு, லைக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ல சம்டைம்ஸ் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 2 மார்க்ல கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 3.23 25. அடுத்து எக்ஸசைஸ் 3.9ல செகண்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.27 28. எக்ஸசைஸ் 3.10ல ஃபர்ஸ்ட். எக்ஸாம்பிள் 3.30 31 பார்த்துக்கோங்க. அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சேம் அதே. இது வந்து எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டைரக்டா சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஒன்று வரணும், ஆட் பண்ணா ஒன்று வரணும். அப்படிங்கிறப்ப அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த மாதிரி சால்வ் பண்ணுவீங்க. பட் இதுக்கு அடுத்து இந்த சம்ஸ்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா மெத்தட் தெரியும் நினைக்கிறேன். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ், அது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ அந்த இது ஓகேங்களா, பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ac டிவைடட் பை 2a, அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள் 3.32ல இருந்து 35 வரைக்கும், 3.32 33 34 35 வரைக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.37 39. எக்ஸசைஸ் 3.12ல 3 4 9. அடுத்து நேச்சர் ரூட் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஃபைண்ட் த நேச்சர் ரூட். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் இயல் மூலங்கள் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் எக்ஸசைஸ் 3.13ல 1 to 4. எக்ஸாம்பிள் 3.43 44 45 46. எக்ஸசைஸ் 3.14ல 1. அடுத்தது 3.14ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் தேர்டு, அடுத்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து. முடிஞ்சது அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாம் சிமிலர் மெத்தட்ஸ்ல தான் இருக்கும். அதனால அடுத்தது 3.7 3.8 எக்ஸசைஸ் கிடையாது, டாபிக். அது வந்து கிராஃப் தான். கிராஃபை பொறுத்தவரை நீங்க கம்பல்சரி பார்க்கணும். எக்ஸசைஸ் 3.15 16 வித் எக்ஸாம்பிள்ஸோட எல்லாமே. ஏன்னா கிராஃப் கம்பல்சரி நீங்க ஒன்று அட்டன் பண்ணல, சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பாருங்க. மேட்ரிக்ஸ் அணிகளை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுல இருந்து ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் வந்து வரும். இங்க அப்படிதான் ஸ்கொயர் ரூட்ல இருந்து 5 மார்க், குவாட்ரட்டிக்ல இருந்து 2 மார்க் சொன்னேன்ல. ஸோ அது மாதிரி கம்பல்சரி மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் வரும். மேக்ஸிமம் A into B மேட்ரிக்ஸ் A plus B 7 8 அந்த மாதிரி. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3.59 3.17 எக்ஸசைஸ் 3.17ல 4 5 அதுல 6 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 3.65 66. எக்ஸசைஸ் 3.18ல 2 3 6 அதுல தேர்ட் क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.64 7 7 68 72 73. இந்த 73 என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ், A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அதை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन பாத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 3.19 வெரி வெரி எக்ஸசைஸே ஃபுல்லா இம்பார்ட்டன்ட். அதுல 12 and 13 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிரான்ஸ்போஸ் டைப் அண்ட் வந்து அந்த 7i2 பிளஸ் 3a அந்த மாதிரி சம்திங் வரும், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி இதுன்ற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் 3.19ல 4 5 7 9 11 12 13 அதுல 12 and 13 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து 4th சாப்டர் பார்க்கலாம். பாதி ஜீவன் கொண்ட தேகம் 4th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.2 4.69 4.2 4.6 4.4 4.9 இதெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரிலாம் வந்து ஃபுல்லாவே பாத்துக்கோங்க, ஆப்ஷன்லாம் விடாம. எக்ஸசைஸ் 4.1ல 2 3 4 11 12 13. தியரத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா தேல்ஸ் தியரம் அண்ட் பித்தாகரஸ் தியரம். ஸோ தியரம் 1 அண்ட் தியரம் 5 வந்து கம்பல்சரி வந்து வரும். இது ரெண்டுல இருந்து ஏதாவது ஒரு தியரம் மேக்ஸிமம் கேட்பாங்க. 99% இது ரெண்டுல இருந்து ஒன்று தான் கேட்பாங்க.
சப்போஸ் ரொம்ப ரேரா தான் இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரம், கோண இருசம வெட்டி தேற்றம் தியரம் 3 வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க இந்த 3 தியரத்தையுமே பார்த்துக்கோங்க. தியரம் 1, தியரம் 3, தியரம் 5, கான்வர்ஸ் ஆஃப் டேல்ஸ், கான்வர்ஸ் ஆஃப் டேல்ஸ் தியரமும் கான்வர்ஸ் ஆஃப் ஏபிடி தியரமும் வந்து கேட்க சான்சஸ் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம், நான் சும்மா கொடுத்துருக்கேன், பட் அது ரெண்டும் தேவையில்லை. ஸோ தேல்ஸ், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர் இது 3 பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 4.12, 4.14, எக்ஸாம்பிள் 4.21, 4.22, எக்ஸசைஸ் 4.3ல 1357 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். 5th சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது. அந்த இது மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் புள்ளிகள் கொடுத்துட்டு நாற்கரத்தின் பரப்பு, நான் குவாட்ரிலேட்டரோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் அந்த இது அவங்க ஏரியா வந்து கொடுத்துருவாங்க, அதை பரப்பு கொடுத்துட்டு பாயிண்ட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,4னா 3, K அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நீங்க கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கோலீனியர், ஒரு தளத்தில் அமையும் என நிறுவுறது. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 5.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.4, 5.6 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5.7. அடுத்தது எக்ஸசைஸ் 5.1ல 1 and 2, 5 இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 4th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.10, 5.11, 5.12 and 5.16 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 5.2ல 3 பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த 5, 6, 8, 10 இது 4மே ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 12th கொஸ்டின். அப்புறம் எக்ஸாம்பிள் 5.19, 5.22, எக்ஸசைஸ் 5.3ல 4, 9, 10, 13, எக்ஸாம்பிள் 5.32, 33. அடுத்து எக்ஸசைஸ் 5.4ல 1, 4, 5, 7, 8, 10 இதெல்லாம் பாருங்க. சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.1ல 2, 3 எக்ஸாம்பிள் 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.10, 6.12, 6.14, 6.15 அதுல இந்த 6.5, 6.10, 6.12, 6.14லாம் நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டது. இந்த 15th கொஸ்டின் கம்பல்சரி கேட்க சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் 6.1ல 1 and 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2, 9, 10 பார்த்துக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா மொத்தமாவே இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்பிள் 6.18, 6.23, 6.25 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸசைஸ் 6.2ல 1, 2, 3, 4, 6, எக்ஸாம்பிள் 6.26, 27, 29 இந்த எக்ஸசைஸே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.3 அதுல 1.25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸாம்பிள் 6.32, எக்ஸசைஸ் 6.4ல 1, 2, 6 பார்த்துக்கோங்க. சாப்டர் 7 மென்சுரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாஸ் எல்லாம். ஸோ அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஏரியாக்கு என்ன ஃபைன், இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா, வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ ரேடியஸ் எப்படி ஃபைன் பண்றது, ஸோ எந்த டைப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் மெமரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி டைப் ப்ராப்ளத்துக்கு எந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு சம்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல எக்ஸாம்பிள் 7.1ல எக்ஸாம்பிள் 7.1, 7.2, 7.5, 7.6, 7.8, 7.9, 7.11, 7.14 இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாம் சிமிலர் மெத்தட்ஸ் தான். அதுல டைரக்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. யூ ஹேவ் டு அப்ளை த ஃபார்முலா தென் ஃபைண்ட் த ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதுல இந்த 5, 6, 11, 14 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 7.1ல 1, 3, 4, 6, 8, 9 எக்ஸாம்பிள் 7.16, 17, 19, 20, 22. அடுத்து எக்ஸசைஸ் 7.2ல 1, 3, 4, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 7, 9, 10 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 7.24, 7.26, 7.27, 7.28. எக்ஸசைஸ் 7.3ல 1, 4, 5. எக்ஸாம்பிள் 7.30 and 31. எக்ஸசைஸ் 7.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் அதை முடிஞ்சா வந்து 1, 2, 3, 4, 6, 7 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்ல இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் வரும். ப்ராபபிலிட்டில இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 14 பிளஸ் 1 வேர்ட்ல இருந்து ஒரு 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 16 மார்க் கிட்ட இந்த இதுல இருந்து வரும். ஸோ ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை வந்து அந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, வேரியேஷன் ஃபைன் பண்றது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வீச்சுக்கிழு, மாறுபாட்டுக்கிழு, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸோ அந்த மாதிரி இது. எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3, 8.4, 8.5, 8.6, 8.8 இதுல வந்து இதுவுமே அப்படிதான். ஃபார்முலா இதுல கம்மியான ஃபார்முலா தான். ஃபார்முலா பார்க்க போறீங்க, அப்ளை பண்ண போறீங்க, டேபிள் போட்டு ஃபைன் பண்றது, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் 8.9, 8.10,
8.11 12 13 14 இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தான் ட்ரிபிள் ஸ்டார் கொடுத்துருப்பேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, எயித்து, 10th இதெல்லாம் ஓரளவுக்குல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 8.1ல 1 3 5 8 10 11 12 13 15 எக்ஸாம்பிள் 8.15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 8.16 எக்ஸசைஸ் 8.2ல 1 2 3 4 6 7 முடிஞ்சா ஃபுல்லாவே பாருங்க, எல்லாமே ஈஸி தான். அடுத்து ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவுல எக்ஸாம்பிள் 8.19 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 22 அப்புறம் எக்ஸசைஸ் 8.3ல 1 4 5 6 9 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியரம் 1 வந்து பாத்துக்கோங்க, அதுல ஒரு தியரம் இருக்கும், அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் பாத்துக்கோங்க. அப்புறம் அடிஷனல் தியரமா ப்ராபபிலிட்டி 8.6ல இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B அந்த மாதிரி வரும். ஸோ அடிஷனல் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதே P of A union B union C அதுக்கும் வரும். அதை வச்சு தான் உங்களுக்கு பிக் கொஸ்டின் 5 மார்க் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 8.25 26 27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 28 30 31 அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸசைஸ் 8.4ல 1 3 6 8 9 10 13 ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அரையாண்டு தேர்வு ஹாஃப்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நல்லா படிச்சீங்கன்னா மேக்ஸ் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ புக் பேக் 1 வேர்ட் படிச்சீங்கன்னா 14 1 வேர்ட்ல 12ல இருந்து 13 கொஸ்டின் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே.